வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருந்தது. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 63 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 226 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 140 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் போயிருக்கு. நெகட்டிவ்ல போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டாரும், எனர்ஜி செக்டாரும் தான் நெகட்டிவ்ல போயிருக்கு. மற்றபடி எல்லா செக்டாருமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. பட் ஆனால் கிளியர் ட்ரெண்டுன்னு இன்னும் வரல. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருந்தது. சரி, ஓகே, இந்த புல்லிஷ் கேண்டில் போட்டிருந்தா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1000 பாயிண்ட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து மேலே போகிறதா இல்லை கீழே இறங்குறதா அப்படிங்கிற ஒரு இதுலேயே ஒரு குழப்பத்திலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சேல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1323 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, 2544 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அப்படி பை பண்ணியிருந்தும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு புல் ட்ரெண்டே வரவே இல்ல. ஒரு ஃப்ளாட்டான இதில தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. கிளியர் ட்ரெண்ட் இன்னும் வரல. ஒரு கிளியர் ட்ரெண்ட் வரும்போது அப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மதிப்பு வந்து யுஎஸ் டாலருக்கு நிகரா வந்து ரொம்ப சரிவடைஞ்சு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 85, 72ங்கிற ரேஞ்சுக்கு தொட்டுட்டு, இப்போ வந்து 85, 47ங்கிற ரேஞ்சில இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 1 வாரத்தில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1 வரைக்கும் ஏறி இருக்கு. பிஃபோரா பார்த்தீங்கன்னா, ஒரு 84, 30, 84, 20 இந்த ரேஞ்சில தான் இருந்தது. இந்த லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் நல்லாவே ஒரு இதில போயிட்டு, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்புன்னு இல்ல, ஆல் ஓவர்ல எல்லா ஒரு கண்ட்ரிலயும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் நிகரா உள்ள மதிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிக்குது. ஏன்னா, இப்ப ட்ரம்ப் வராரு அப்படிங்கிற ஒரு இதில, அவரு வந்து ஒரு பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா, ஏறிக்கிட்டே போகுது. இந்த யுஎஸ் டாலர் ஏறுறது யாருக்கு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கும், ஃபார்மா கம்பெனிஸ்க்கு, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கெலாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம அவங்களுக்கு ரெவென்யூ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சியில் வர்றது யுஎஸ் டாலர்ஸில் தான் வரும். ஸோ யுஎஸ் டாலர் வரும்போது, அதை வந்து இந்தியன் கரன்சி கம்பேரிசன் பண்ணும்போது அவங்களுக்கு ஹை ப்ராஃபிட்டாக தான் கிடைக்கும். ஸோ அவங்களோட குவார்டர் ரிசல்ட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு, சேல்ஸு இதெல்லாம் ரெவென்யூலாம் எப்படி வருதுங்க பார்த்துட்டு, அந்த மாதிரி கம்பெனிலே நம்ம சூஸ் பண்ணி பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% மேல ஒரு பாசிட்டிவான மூட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, அவங்கள்ட்ட உள்ள 1573 கோடிக்கு உள்ள பேட் லோன வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அது இந்த இத வந்து எங்கள்ட்ட இது பண்ண முடியல. மத்தவங்கள்ட்ட குடுத்து கரெக்ஷன் பண்றதுக்காக அவங்க குடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. ம பிஃபோரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1700 ரேஞ்சில இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 953ங்கிற ரேஞ்சில வந்து இருக்குது. இது ஃபர்தரா இறங்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். பட் சின்னதா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு புல் ரன் குடுத்துருக்கு. என்னன்னா இந்த நியூஸ் இம்பாக்ட்னால ஏறிக்கே தவிர மற்றபடி கிளியரான இது வரல. மற்றபடி பார்த்தா, மத்த அனலைஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இதே சிச்சுவேஷன் இன்னும் அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஃபினான்ஸ் செக்டார்ல உள்ள பிரஷர் வந்து அதிகமா இருக்குது. ஸோ, அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வரப்போற குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம எதிர்பார்த்த மாரி ஒரு 900, 800 வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ, அந்த மாரி வரும்போது லாங் டெர்முக்கு இந்த ஸ்டாக்ஸ நீங்க கன்சிடர் பண்ணலாம். இன்னைக்கு ஜுபிலியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை வந்து நெருங்கியிருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலாவோட ஒரு டீல் ஒண்ணு லாக் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபிரான்சைஸ் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ வருண் பிவரேஜஸ் வந்து பெப்சிய வந்து ஃபிரான்சைஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுல ஆல் ஓவர் இந்தியால பெப்சி எங்க போறதா இருந்தாலும் வருண் பிவரேஜஸ் கீழ தான் போகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கொக்கோ கோலாவோட ஜாயின்ட் வென்ச்சர் போட்டு, கொக்கோ கோலா பிராண்ட் எல்லாத்தையும் இவங்க வந்து இவங்களோட கீழ ஜெபிலன் ஒர்க் கீழ எல்லாமே சேல் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ஆல் டைம் ஹைய தொட்டுட்டு, இப்போ வந்து கீழ நெகட்டிவ் கேண்டில் தான் குடுத்திருக்கு. ஒரு 708ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது இன்னும் ஃபர்தரா ஏறதுக்கு அதிக சான்சஸ் தான் இருக்குது. நம்ம ப்ரீவியஸா பேசியிருந்தோம். நம்ம டபுள் டாப் தொட்டுட்டு கீழ இறங்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதிலயே பாருங்க டபுள் டாப் தொட்டுது. தொட்டுட்டு சின்னதா இறங்கிட்டு 671 670 ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு,
திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி ஏற ஆரம்பிச்சிட்டு இது இன்னும் ஃபர்தராக ஒரு 800 ரூபா வரைக்கும் தோறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிங்க. அடுத்ததா வாட்டக் வபாக்லேருந்து ஒரு அப்டேட்டு. வாட்டக் வபாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 700 கோடிக்கான ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. ஜாம்பியா நாட்டில் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருந்தது. பட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு 2000 சவுதியில் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. 2500 கோடி மதிப்புள்ள ஆர்டர் வந்து இவங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு இறங்குனது. பட் ரொம்ப நாள் இறங்கலை. இதில் பாருங்கள் கரெக்டாக ஒரு 1500 1600 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி புல் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 851 கோடி மதிப்புள்ள ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிமெண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.69% உள்ள ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் குரூப் தான். ப்ரொமோட்டர் குரூப்பில் உள்ள எல்லா இதுவுமே வாங்கியிருக்காங்க. 8% உள்ள ஸ்டாக்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்போ தான் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இவங்க வந்து இந்தியா சிமெண்ட்டோட ஸ்டாக்கையும் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 32.72% உள்ள ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க ப்ரொமோட்டர் குரூப்லேருந்து. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் குரூப்பையும் ஸ்டார் சிமெண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரிஷியேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா சைட்லேயுமே இவங்க பிராண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிமெண்ட்டோட எம்டி அண்ட் சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா என் சீனிவாசன் வந்து அவரோட போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவரும் அவங்க ஒய்ஃபும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ப்ரொமோட்டர் உள்ள ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டாங்க. இந்தியா அல்ட்ராடெக் சிமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணி வெளில வந்துட்டார் அவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட சப்சிடரியாக போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டார் சிமெண்ட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில பிளான்ட்டை வந்து அக்விசிஷன் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் நியூஸ் எதுவும் வரல. வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக என்டிபிசி க்ரீன் எனர்ஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் இறங்கியிருந்தது. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா எல்லோரும் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ப்ராஃபிட் புக்கிங்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேங்கரோட 1 மந்த் லாக்இன் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க 1 மந்த் லாக்இன் பீரியட் முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ஷேர்ஸை வந்து அவங்க விற்றுட்டாங்க. ஸோ ஆங்கர்லாம் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட ஏதாவது ஷேர் வந்து விற்றுட்டாங்க. ஏன்னா மேபி அவங்களுக்கு வந்து இன்னும் லோ ப்ரைஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட விற்றுட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் நேற்று இறங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஏறி இருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்க வந்து குஜராத்தில் சோலார் பிவி ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் முடிச்சிட்டாங்க. அதை வந்து இப்போ கமர்ஷியல் சர்வீஸில் எடுத்திருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 37.5 மெகாவாட்டுக்கு உள்ளதை மட்டும் கமர்ஷியல் சர்வீஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. 3% மேலே ஏறி இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே ஏறி இருந்தது. இப்போ வந்து ஒரு 3% தான் இருக்குது. இது வந்து வேல்யூவேஷன் வைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாங் டேர்முக்குன்னு பார்க்குறவங்க நீங்கள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அதிக குவான்டிட்டி வேணாம். கொஞ்சமாக குவான்டிட்டி வச்சுக்கிங்க. ஒரு 10 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே வாங்க. சட்டன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்க பியூசி செக்டரில் இருக்கிறாங்க. என்டிபிசி வந்து மெயின்ஸ் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வருது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் மோஸ்ட்லி போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி இவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பீரியாரிட்டி தான் போகும் மற்ற இதுக்கு. என்னென்னா லாங் டேர்முக்குன்னு பார்க்குறவங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதையும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. அடுத்ததாக என்எம்டிசி ஷேர் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசகண்டான்ஷிப் அந்த ஷேரும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2317 ரேஞ்சில் இருக்குது. பிஃபோராக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 4600 ரேஞ்சில் இருந்தது. இப்போ பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு. என்எம்டிசி பார்த்திங்கன்னா 2:1ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்துருச்சு. போனஸ் ஷேர் விரைவில் கிரெடிட் ஆகும். மேபி இன்னொரு
2-3 டேஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 1 வீக்கில் வந்து கிரெடிட் ஆகிடும் உங்களுக்கு ஷேரு. பார்த்து வச்சிங்க. லாங் டேர்முக்கு இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிஎஸ்சி செக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 ரூ. 80 ரேஞ்சில் இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 250 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் நல்லா ஏறிடுச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சுது. இப்போதைக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பி ஒரு 60-70 வந்துருச்சு. திருப்பி இதுலேருந்து கொஞ்சம் இறங்கும். இறங்கிட்டு திருப்பி ரிவர்சபிள் எடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 3 to 6 மந்த் டவுனில் போயிட்டு திருப்பி ரிவர்சல் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணுங்கிறவங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோல் இண்டியாவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓஎன்ஜிசியும் கன்சிடர் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டும் கிடைக்கும். ஸோ சும்மா இருக்கிறதுக்கு அந்த ஸ்டாக் வந்து நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கும். ஃபியூச்சரில் அந்த ஸ்டாக்கும் நல்ல ப்ரைஸ் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனை மீண்டும் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.